வெல்கம் பேக் வியர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பெஸ்ட் F&O ஸ்டாக்ஸ் ஃபார் டிசம்பர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூஎஸ், என்னோட டிசம்பர் மாதத்துக்கான 4 டாப் பெஸ்ட் F&O பிக்ஸுங்க இது. சாரி, வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் எனக்கு சைனஸ் ட்ரபிள் ஒரு 4 நாளாக ரொம்ப இந்த சைனஸ் ட்ரபிள்னால சஃபர் ஆகிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பேர் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் பேக் டு வீடியோ, இந்த 4 ஸ்டாக் வந்து இந்த டிசம்பர் மந்த்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பியூர் அண்ட் பியூர் பேஸ்ட் ஆன் மை டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க, ஏன் வந்து இந்த 4 ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பாரதி ஏர்டெல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டார்கெட் வந்து 890 செட் பண்ணியிருக்கேன். இப்போ ரைட் நவ் 853.05 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 830 நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாட் 950 ஷேர்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக இது டிசம்பர் சீரீஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது நான் நவம்பர் சீரீஸ்க்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த மந்த்தும் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப்டர் த லான்ச் ஆஃப் 5G இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸு. இது இனிமேலும் பண்ணும். நெக்ஸ்ட்டு 1.5 இயர்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 1300 வரைக்கும் போகிறக்கு கூட ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம். இது ஏன் வாங்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன். ஸோ இப்போது வந்து இதோட டார்கெட் 890, ஸ்டாப் லாஸ் 830 ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நவம்பர் சீரீஸ்க்கு. இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து பொசிஷனல் கால் தான், இன்ட்ராடே பண்ணாதீங்க அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணாதீங்க. பிகாஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஐவி நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஐவி நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஏதாவது ரொம்ப 840 கால் ஆப்ஷனோ இல்லை 850 கால் ஆப்ஷனோ நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்போ உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க. நான் அதுக்கு நான் சஜஸ்டே பண்ணல. திஸ் இஸ் ஃபார் பொசிஷனல் கால். அது ஃபீச்சர்ஸில் மட்டும்தான் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் 4 ஸ்டாக்குமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் கால்ஸ் வந்து நான் பேங்க் நிஃப்டிலையும் நான் ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன். இது வந்து ஒன்லி ஃபார் பொசிஷனல் கால்ஸ் தாங்க. பாரதி ஏர்டெல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் நியூ ஹை 53 வீக் ஹை தொட்டிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து பைக்கால் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் 48 வச்சுக்கோங்க. டார்கெட் 68 ரொம்ப பெரிய டார்கெட்டாக இருக்குது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் இப்போது இதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் அந்த வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும். இதை நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். 48 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அண்ட் தென் டார்கெட் 68. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60 வந்தாவே க்ளோஸ் பண்ணிக்கேன்னா பிகாஸ் லாட் வந்து 16,000 ஷேர்ஸுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 2 ரூபா 3 ரூபா ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு 50,000 ப்ராஃபிட் வந்துடும். 68 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதமே 68 வருமா அப்படின்னா எனக்கு தெரியல. இது வந்து என்னோடய 3rd டார்கெட் தான். ஃபஸ்ட் டார்கெட் 58, செகண்ட் டார்கெட் 63, தேர்டு 68. 58 வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இதுவும் நான் சொல்கிறேன், இதுவும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்க வேண்டாம். அது ஏன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா அது வந்து லாஸ்ட் வீக் இதில் 2-3 நாள் நல்ல ரேலி இருந்தது. இனி வரப்போகிற வாரம் கன்சல்டேஷன் பாயிண்ட் போகும். ஒரு 51 டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது 51 ரேட்டில். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுது. நான் உங்களுக்கு நான் சார்ட்டில் சொல்கிறேன் நான் ஏன் இது எந்த இடத்துல இது டெஸ்ட் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து கோல் இண்டியா. இது ஒரு அருமையான ஸ்டாக்கு. இது 255 டார்கெட் செட் பண்ணியிருக்குங்க. இது என்னோடய செகண்ட் டார்கெட் தான். என்னோடய 3rd டார்கெட் வந்து 265. பட் 250 to 255 வந்தாவே யூ கேன் புக் த ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ் 220 போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு 1 வீக் இது கொஞ்சம் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு லாட் 4200 தாராளமாக நீங்கள் இது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கோல் இண்டியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிஸ் பேங்க். நான் லாஸ்ட் மந்த்தே சொல்லியிருந்தேன். ஆக்சிஸ் பேங்க் 945 என்னோட டார்கெட்டு. இது 920, 925 வரைக்கும் போச்சுன்னா கூட நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் 945 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மந்த்து கண்டிப்பாக அதை 945 ரீச் பண்ணிடும். ஸ்டாப் லாஸ் 875. 1200 ஷேர்ஸ் ஒரு லாட்டுக்கு இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து இது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நான் வந்து
இதெல்லாம் ஏன் வந்து நான் பை கால் கொடுத்துருக்கேன், ஒரு சில இடத்துல இது டெஸ்ட் பண்ணோம், அதை ஏன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஏன் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இது டெஸ்டிங் ஃபேஸில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 ட்ரேடிங் டேஸாகவே உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. பெருசாக உங்களுக்கு வந்து செல்லிங் வரல. உங்களுக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் ஆகட்டும், புலிஞ்சர் பேண்ட் ஆகட்டும், நல்லா வந்து வால்யூம்ஸில் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டு இருந்துருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இது லாஸ்ட் வீக் வந்து ஒரு 2 டேஸாக வந்து நல்ல ஒரு பெரிய அப் காமிச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ரீஜன் பாருங்களேன், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே காண்றேன். இந்த ரீஜன் பாருங்கள், இது வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சரியா, இது வந்து அப்வர்டு ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு செல்லிங் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு செல்லிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்எஸ்ஐ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து செல்லிங் பாயிண்ட் கீழே நோக்கி தான் போயிட்டு டுவர்ட்ஸ் 20 நோக்கி தான் போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் ஆகும்போது ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 55 வந்து உங்களுக்கு ஈஸியாக கிராஸ் ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது 58-60 வரைக்கும் போகும். ஸோ இது நீங்கள் வந்து பை எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் ஃபார் த பிரேக் அவுட். இப்போ ஆக்சிஸ் பேங்க் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. இங்கேருந்து பாருங்கள், அப்படியே உங்களுக்கு மேலே தான் போகுது ட்ரெண்டு. ஓகேவா? இப்போது ஆனால் இந்த பெரிய கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் பாருங்களேன். ஐ வில் ஷோ யூ த கேப். நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேப் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் விண்டோ வந்து கன்சாலிடேட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிருச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க்கு அப் ட்ரெண்டு காமிச்சிட்ருக்கு. சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பை சிக்னல் தான் காட்டுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ்ட் ஆயிடுச்சு. ஹாய்ஸ்டான ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. இந்த ஏரியா வந்து டெஸ்டிங் பாயிண்டில் இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் மூவ் ஹை. ஸோ 900+ போகிறக்கு கன்ஃபார்மாக வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட் தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா 900 தாண்டி மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னோட டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஆக்சிஸ் பேங்க். அதனால தான் ஆக்சிஸ் பேங்க் வந்து நீங்கள் பை கால் கொடுத்துருக்கேன். நான் டெக்னிக்கலாகவும் நல்லாயிருக்கு, ஃபண்டமெண்டலாகவும் நல்லாயிருக்கு. ஸோ பஞ்சாப் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி வாங்குங்க. பஞ்சாப் 55 கட் ஆகிடுச்சுன்னா வாங்குங்க. அது வந்து 51 டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. முக்கியமாக நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து நீங்கள் வந்து டோன்ட் டேக் கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன். அது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் இப்போ சஜஸ்ட் பண்ணதுக்காக நீங்கள் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். நான் போன மாதமும் அதே சொன்னேன், இந்த மாதமும் அதே தான் சொல்கிறேன். இது எல்லாமே பொசிஷனல் கால்ஸ் தான். கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்துட வேண்டாம். மறுபடியும் ஒரு டிஸ்க்ளைமர். ஏன்னா இது வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும், சில டைம் கீழே இறங்கி மேலே போகும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பட் ஸ்லோவாக போகிறதுனால கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா ஐவி வந்து டெய்லி கம்மியாக டிகே ஆகிட்டே போகும். ஸோ அதில் உங்களுக்கு பிரச்சனை வரும். எக்ஸ்பைரி டேட் அப்போ உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வராது. அதனால் வந்து நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுக்க வேண்டாம். ஃபியூச்சர்ஸில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஸ்பேன் மார்ஜின் அமௌண்ட் இருந்தால் மட்டும் பொசிஷன் எடுங்க. மைட் பி இந்த டார்கெட் வந்து எக்ஸ்பைரி டேட் கிட்ட கூட உங்களுக்கு ஹிட் ஆகலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் கூட ஹிட் ஆகலாம். ஸோ உங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு மேலே ஐகார்டில் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பிளேலிஸ்ட் கொடுக்குறாங்க. நிறையா ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பேசியிருக்கேன், டெக்னிக்கல்ஸை பற்றி பேசியிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா.